கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய தேவவாக்கு யோசுவா 1 அதிகாரம் 5வது வசனம். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஐ வில் பி வித் யூ, நாட் ஃபெயில் தி nor forsake thee. ஹல்லேலூயா. வாலிப பிள்ளைகளே, எப்படிப்பட்ட ஆண்டவர், எவ்வளோ வல்லமுள்ள ஆண்டவர். தாய் தகப்பன் கைவிட்டாலும் நான் உன்னை சேர்த்துக்கிறேன்னு சொல்கிறார். அவரை நம்பி போனோன்னா நமக்கு ஒரு குறையும் இல்லை. வாலிப பிள்ளைகளே, சங்கீதம் 27 சங்கீதம் 10 வசனத்தில் தாவீது பாடின சங்கீதமாய், என் தகப்பனும் என் தாயும் கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். ஆம், நம்ம எந்த நிலையில் கைவிடப்பட்டிருக்கோம், நிந்திக்கப்பட்டிருக்கோம், நம் வாழ்க்கையில் தோல்வியின் நிமித்தமாய் நம்மளை சீன்னு சொல்கிறதுக்கு அநேகர் இருப்பாங்க. நம்ம இருதயத்தில் உள்ள வேதனைகள் எல்லாம் மனுஷர்கிட்ட நம்ம சொல்லணுன்னா அது எதுவுமே அவங்க கேட்டுட்டு இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுடுவாங்க பிள்ளைகளா. ஆனால் நீங்கள் இருந்து ஏசப்பா கிட்ட கேட்டு பாருங்கள், அழகாக நடத்துவார், அருமையாக நடத்துவார். ஆதியாகமம் 28 அதிகாரம் 15வது வசனத்தில் யாக்கோபுக்கு ஆண்டவர் சொப்பனத்தை காட்டுறார். நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்திற்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை என்றார். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர், வாக்கு மாறாத தேவன், அவர் வல்லமுள்ள தேவன், நித்திய பிதா. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்ம கூட இருக்கும்பொழுது நாம் ஏன் கவலைப்படணும்? கர்த்தர் நம்மை கைவிடாத தேவனாக இருக்கிறார். வாலிப பிள்ளைகளே, 1 நாளாகமம் 28 அதிகாரம் 20வது வசனத்தில் இப்படியாக சொல்லு, ஆலயம் கட்டி தீரு மட்டும் உன்னை கைவிட மாட்டார், உன்னை விட்டு விலக மாட்டார். ஹல்லேலூயா. அவர் நம்மளை விட்டு விடவே மாட்டார். நம்ம கையை பிடிச்சிக்கிட்டு நம்மளை கூட்டிகிட்டே தான் எங்கே போனாலும் போவார். நம்ம தான் அவர் கையை பிடிச்சோன்னா விட்டுடுவோம். வாலிப பிள்ளைகளை, பிள்ளைகளை போல தான். பிள்ளைங்க உங்கள் கையை பிடிச்சாங்கன்னா அவங்க இஷ்டத்துக்கு விட்டுட்டு நடந்து போயிடுவாங்க ரோட்டில். ஆனால் நம்ம பெற்றோர்களை நாம பிள்ளைங்களை கையை பிடிச்சிட்டோன்னா கெட்டியமாக பிடிச்சிக்கும். அதே போல தான் நம்ம ஆண்டவர் நம் கையை பிடிச்சி, ஐ வில் நாட் லீவ் யூ, ஐ வில் நாட் லீவ் யூ, எந்த பிரச்சனை வந்தாலும் நான் உங்களை விடமாட்டேன்னு ஆண்டவர் சொல்கிறார். வாலிப பிள்ளைகளே, எபிரேயர் 13 அதிகாரம் 5வது வசனத்தில், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. ஹல்லேலூயா. எவ்வளோ சொல்லியிருக்கிறார், நிறைய சொல்லியிருக்கிறார். இந்த வேத புத்தகம் முழுவதுலையுமே அவர் உன்னை விடமாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன், நான் உன்னை தேற்றுவேன், உன்னை ஆற்றுவேன், முடிவு பறிந்து உன்னை நடத்துவேன்னு தான் சொல்கிறார். ஆனால் நம்ம தான் நம்பாமல் போயிட்டுருக்கோம். ஜெபிக்கலாமா? துதிகளின் மத்தியில் வாசமாக இருக்கிற எங்கள் பரலோக தேவனே, அப்பா, அருமையான இந்த அதிகாலை வேலைக்காய்மை நன்றியோடுமை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆமாப்பா, ஒவ்வொரு நாளும் எங்களை நீர் விட்டு விலகாத தெய்வமாய் எங்களோடு கைப்பிடித்து நடத்துகிற கர்த்தராக இருக்கிறீர் ஐயா. உண்மை நன்றியோடுமை துதிக்கிறோம். நாங்கள் தான் உங்களை துக்கப்படுத்திக்கிட்டே இருக்கிறோம் ஏசப்பா. ஆமாம் ஆண்டவரே, சங்கீதம் 9:10 சொன்னது போல, கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களுக்கு நீர் கைவிடுகிறதும் இல்லை, அதனால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள் என்று சொன்னது போல, ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறோம். எங்களை கைவிடாத நேசர், எங்களை நடத்துங்க ஆண்டவரே, எங்களை நடத்துங்கப்பா. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் நடத்துங்க, தேவைகளை சந்திங்க ஆண்டவரே. துஷ்டன் ஆண்டவரே அவர்கள் பக்கமாய் வராதபடி, பிசாசுகள் எதுவும் ஆண்டவரே கர்த்தாவே பிள்ளைகளை ஆண்டவரே தீண்டாதபடி பாதுகாத்து கொள்ளுங்க. பாவத்திலிருந்து மீட்டு கொள்ளுங்கப்பா. ஊழியக்காரர்களை பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. தேசத்தை பாதுகாத்து கொள்ளுங்க. வியாதிஸ்தரை சுகப்படுத்துங்க. துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமேன், ஆமேன். ஹாவ் அ பிளஸட் டே. பாய்.